வெல்கம் டு பொதுவிமர்சனம் யூடியூப் சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 4K ஸ்டேட்டஸை பிக்சல்ஸ் உடையாம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எப்படி அப்லோட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அது டுட்டோரியல் என்ன அப்படின்றத இப்போ வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னன்னா ப்ரீமியர் ப்ரோ. பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம், நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஃபைலில் போய்ட்டு நியூ போனீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு கேட்கும். இதில் வந்து நேம் நீங்கள் டைட்டானிக்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோவில் வந்து டைம் கோடு இதில் எதுவுமே மாற்ற வேண்டாம். கேப்சர் மட்டும் நீங்கள் டிவியில் ஹெச்டிவி எதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் டிவியில் வச்சுக்கிறேன். கேப்சர் மட்டும் நீங்கள் டிவியில் வச்சுக்கோங்க. ஹெச்டிவியில் வச்சாலும் ஓகே தான், டிவியில் வச்சாலும் ஓகே தான். நான் டிவியில் வச்சுக்கிறேன். டிவியில் வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டோம். ப்ரீமியர் ப்ரோவில் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா பிக்சல்ஸ் உடையாமல் 4Kல வீடியோ அப்லோட் ஆகும். அது எப்படி அப்படின்றத இந்த ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு சீக்வன்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி அது ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை உள்ளே கொண்டுட்டு வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு Ctrl+N கொடுங்க. Ctrl+N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் வரும். இந்த சீக்வன்ஸில் நீங்கள் DNxHR அப்படின்ற ஃபார்மேட்டில் 4K 29.97 அப்படின்ற ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் டைட்டானிக் வீடியோ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டைட்டானிக்னு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் எடிட்டிங் மோட் அப்படின்னு இருக்கும். எடிட்டிங் மோடில் நீங்கள் கஸ்டம்ஸ்னு வச்சுக்கோங்க. கஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 60 FPS, 59 FPS, 50 FPS, 30 FPS எத்தனை FPSன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் 30 FPSன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது வந்து ரெசல்யூஷன் டைம் ஸ்பேஸ் கேட்குது. இதில் நீங்கள் வந்து 1080 கொடுங்க. 1080 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கலில் நீங்கள் 1920 கொடுங்க. அதுக்கப்புறம் பிக்சல் அக்செப்ட் ரேடியோ அப்படின்றதில் ஸ்கொயர் பிக்சல் அப்படி தான் இருக்கும். இதையும் மாற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் ஆடியோவில் சாம்பிள் ரேட் அப்படின்ட்டு இருக்கும். அது 48,000 ஹெர்ட்ஸ் இருக்கும். அது நீங்கள் 32,000 ஹெர்ட்ஸுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ ப்ரீவியஸில் ப்ரிவியூ ஃபைல் ஃபார்மேட் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதில் ஐ ஃப்ரேம் ஒன்லி எம்பேக்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி குவிக் டைம் கொடுங்க. குவிக் டைம் கொடுத்தோன்னா கீழே கோடுன்னு வரும். அதில் அனிமேஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் DNxHR அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இங்கே வெட்டை வந்து 1920 கொடுங்க. ஹைட் அதுக்கப்புறம் வெட்டு 1080 கொடுங்க. ஹைட்டு வந்து 1920 அதுவே சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டெப்த்து கொடுங்க. மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி கொடுங்க. இது வந்து GPU பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களுக்கு இது நல்லா ஸ்பீடாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. நான் கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன் எடிட்டிங்க்கு இப்போதைக்கு. இதில் வந்து 512 கிராஃபிக்ஸ் தான். நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். மற்றபடி இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீக்வன்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சீக்வன்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் 4K அப்படின்னு. அதில் ஏற்கனவே இந்த ஃபைலெல்லாம் நான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி ரெண்டாவது க்ரியேட் பண்ண டைட்டானிக் அப்படின்ற சீக்வன்ஸில் ஃபைல் எடுத்து போட போகிறோம். இந்த வீடியோ ஃபைல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ ஃபைலை மட்டும் எடுத்து நான் ட்ராக்கில் வைக்கிறேன். இப்போ அது என்ன கேட்குதுன்னா, நம்ம இந்த ரெசல்யூஷனுக்கு இந்த வீடியோ மேட்ச் பண்ணணுமான்னு கேட்குது. நீங்கள் கீப் எக்ஸிட்டிங் செட்டிங் கொடுத்துருங்க. வீடியோ இந்த மாதிரி செட்டிங்ஸில் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கும். எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்கேல் இருக்கும். ஸ்கேலை ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசல்யூஷன் ஃபுல்லாக வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ அடுத்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் எடுத்திருக்கேன். வீடியோ கிளிப்பை மட்டும் எடுத்து ட்ராக்கில் போடுங்க. வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி டாட் சாமிக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல் போங்க. மறுபடியும் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்கேலை 180 வைங்க. கரெக்டாக ஸ்க்ரீன் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்மூத்னஸாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு சாம்பிளுக்கு 2 ஃபுட்டேஜ் எடுத்து உள்ளே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஃபைலை நீங்கள் இந்த மாதிரி சீக்வன்ஸில் எடுத்து போட்டுட்டு
ரெடி பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சீக்வன்ஸ் ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த டைட்டானிக் அப்படின்றதில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த சீக்வன்ஸில் போட்டுட்டு இந்த இடம் தேவையில்லாமல் ரிஃபில் இருக்குது. இந்த ரிஃபில் டெலிட் பண்ணோம்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிஃபில் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரிஃபில் டெலிட் ஆயிரும். இப்போ 0லேருந்து கரெக்டாக 30 செகண்ட் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் M கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் மெனு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் தான் செட்டிங்ஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. அதில் ரெண்டர் அட் மேக்ஸிமம் டெப்த்துன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பிட் ரேட் என்கோடிங் அப்படின்னு இருக்கும். VBR 1 பாஸ் அது அதிலே தான் இருக்கணும். அடுத்து டார்கெட் பிட் ரேட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து 10 MBன்னு இருக்கும். அதில் 2 MBன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் 12 MBக்கு உள்ளே இருந்தால் தான் வாட்ஸ்அப் கம்பேரிஷன் ஆகாமல் ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆகும். இது 12 MBயில் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் பிட் ரேட்டை. இந்த இதில் செட்டிங்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆடியோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஆடியோ செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. சாம்பிள் பிட் ரேட்டுன்னு இருக்கும். சாம்பிள் ரேட் இருக்கும். அதில் வந்து 48,000 ஹெட்ஸ் இருக்கும். அதை வந்து 32,000 ஹெட்ஸில் வச்சுக்கோங்க. சேனல் வந்து ஸ்டீரியோ சேனல் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட் ரேட் KPBS இருக்கும். அதில் 320 ஹெட்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து 96 இல்லைனா 112 வச்சுக்கோங்க. இதில் 96 வச்சுக்கிறேன். 96 வச்சுட்டு செட்டிங்ஸ் எதுவுமே மாற்ற தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படின்ற முதல்ல ஃப்ரேம் சாம்பிளிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படின்றதில் மாற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் 7 MB அப்படின்னு இருக்குது. நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்துடும். நான் அதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள்.